வேறங்க யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து விழிக்கிறோம். அங்க பஸ் எல்லாம் நிக்குது வேறுங்க. மழை மழை தொடங்குது நேரம். எங்களுடைய யாழ் மாவட்டத்தின் அரசாங்க பேருந்து. சரியா 4 மணிக்கு விழிக்கிட்டு இப்ப கண்டாவரத்துக்கு எவ்வளவு தூரத்துல போகுதுன்னு பாப்போம். மழையோட சேர்ந்து ஒரு பயணமா இருக்கு பாப்போம். ஆனா நல்லது, மழையோட சேர்ந்து பயணமா நல்லது. ஒரு வெளிமாவட்ட வாசோட்டு வேற இது பார்த்தா இப்ப வந்து நேரம் சரியா 4 மணி. சரியா நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா 4 மணி. நாங்க யாழ் மாவட்டத்துல இருந்து இப்ப அண்டாபுரம் நோக்கி பயணமாகி கொடுக்குறோம். நாங்க வந்து ஆட்டோ பிசினஸும் செய்யறோம். ரெண்டாவது ஆட்டோ. இது முதல் புத்தகத்தில் எடுத்தாங்க. இப்ப அண்டாபுரத்தை எடுக்க போறோம். 2வது ஆட்டோ எங்களுடைய பிசினஸ். எங்களோட மண்டனாலும் சேர்த்து செய்யற பிசினஸ். அவர் வைக்கப்படுறார் வந்து ரிவ்யூ பண்றதுக்கு பார்ப்போம். சரியா 4 மணி விடிய காலம் வர யாழ் மாவட்டத்தை வந்து அரசாங்க பேருந்துல போறோம். போய் திரும்பி வரைக்கும் ஆட்டோல வருவோம் நம்புறேன்னு பார்ப்போம். நண்பர்கள் இப்போ வந்து நாங்கள் வவுனியா ஸ்டாண்டில் நிற்கிறோம். வவுனியா ஸ்டாண்ட் தான் அப்படியே அங்கால அண்டாஸ்புரத்துக்கு போகிறோம். யாழ்ப்பாணத்தை வந்து இதுல ஃபர்ஸ்ட் எடுத்து அங்கால மாறி போகிறோம். மூவாமில்ல இருட்டா கிடக்கு பாருங்க. ஒன்றுமே செய்யலாது. இது வந்து எங்கட பயணம் வந்து 2வது ஆட்டோ. முதல் ஒரு ஆட்டோ எடுத்துட்டோமே, இப்போ 2வது ஆட்டோ எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து விருப்பமான அகலம் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ எடுத்து தரலாம். நாங்கள் வந்து 3 சக்கர வாகனம் ஆட்டோ வந்து விலைக்கு எடுத்து கொடுக்குறோம். நாங்கள் வெளி மாவட்டத்திலேருந்து கொண்டு வந்து கொடுக்குறோம். நாங்கள் அதான் இப்போ முதலாவது ஆட்டோ எடுத்து கொடுத்துட்டோம். இப்போ அடுத்த ஆட்டோ எடுக்க போகிறோம். அது போன 5 மாதத்துக்கு மாதிரி இப்போ எடுக்க போகிறோம். யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து நாங்கள் அண்டாசுபுரம் போகிறோம். வவுனியா வந்து இறங்கிட்டு தான் இப்போ போகிறோம். நண்பர்களை இப்போ வந்து ஒரு வழியாக நாங்கள் வவுனியா பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிடும். வவுனியா ஹவுஸில் அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே பனி மூட்டமாக கிடக்கும். உண்மையிலே அந்த குளிர் காற்று தான். மழை காலம் மண்ட வழியா வேற லெவலில் பாருங்க. அரசாங்க பஸ்ஸோட உள்ளுக்க வருது. இது வந்து வவுனியா பஸ் ஸ்டாண்டில் இறங்கி மாற போகிறோம் அண்டாசுபுரத்துக்கு. யாழ் மாவட்டத்திலேருந்து வந்து இப்போ வவுனியா பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியிருக்கேன். நீ அடுத்தது இதுல இருந்து அண்டாசுபுரத்துக்கு நாங்கள் மாற போகிறோம். இப்போலாம் பனி மூட்டம் பாருங்க. பேருந்து நிலையம் வவுனியா பஸ் ஸ்டாண்ட் தானே எல்லாரும். அதில் அப்படியே போய் தான் அங்கே மாறும். வண்டர் எங்கே போட்டேன் ரவுண்டு கட்டப்படுது. நீ திரும்ப டீ அடிச்சு போட்டோம். ஓ சரி. இந்த பக்கம் தான் யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து இங்கால போகணும். இந்த லைனுக்கு போகணும். அப்படி ஒரு டீ ஒன்று அடிச்சிருக்காங்க. அடுத்த எங்க அண்டாசுபுரம் பயணத்தை மேற்கொள்வோம். சொல்லிட்டியோ சொல்ல அப்ப உண்மையாதானே? இப்ப நாங்க வந்து அண்டாசுபுரம் போறோம் ஆட்டோ எடுக்கிறதுக்கு. யாழ் மாவட்டத்துல இருந்து வந்து வவுனியா மாவட்டத்தை இறங்கி பஸ் வந்து மாற போறோம். அண்டாசுபுரம் பயணம் வெற்றி பெறணும். அடுத்தடுத்த பயணங்களும் சரியாகணும். இப்படியே தொடர்ந்து ஆட்டோ எடுத்து வித்தா எங்களுக்கும் பிசினஸ் ஆகும். என்னடா என்ன வியாபாரம் டல்லா இருக்குது? வியாபாரம் டல்லா இருக்குது. மனுஷியோ சண்டையோ? அப்ப
அரசாங்க பஸ் நம்பி வந்தது. ஆனா நல்லா பஸ் ஓடினவன் என்ன சொல்றது, பஸ் உதவா எல்லாம். அதான் பயணம் போய் கொண்டுக்கிறோம். எங்கட வண்டரை நானும் போறோம். இப்ப வந்து வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்டை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து பஸ் வந்து ஒரு சிங்கள பஸ், சிங்கள மக்களோட பஸ் தான். உண்மையிலே நல்ல அருமையா இருக்கு இந்த பஸ் வந்து. இதுல முன்னுக்குள்ள விஷயத்த காட்டுறேன் பாருங்க. இந்த சிங்கள பஸ் தான் பாருங்க. முன்னுக்கு யார் இருக்கிற பாருங்க, எங்கட விநாயகர் இருக்கிற, அப்படியே இங்காலாம் புத்தர் இருக்கிற. உண்மையிலே வந்து சிங்கள மக்கள் வந்து ஹிந்து மதத்தின் மேல நல்ல நம்பிக்கையும் பாசமும் பெற்று வச்சிருக்கணும். நல்ல விஷயம்தான். ஆனா சில தேரர்கள் தான் அந்த பிரச்சனையை கொண்டு வர்றது. நாங்க வந்து அந்த ஆபரத்துக்கு போயிட்டு உங்களுக்கு நாங்கள் அந்த பயணத்தை காட்டுறோம். வவுனியா தோணிக்கல்ல போகுது தானே. இப்போ வந்து வவுனியா தோணிக்கல் பக்கத்தால் போய் கொண்டிருக்குது. என்ன வழியில வந்து ஒரு மலை, அதால பனிமூட்டமா கிடக்கு. ஆனா ஒரு வவுனியா மாவட்டம் பரவாயில்ல, சூப்பரா. என்ன ரெண்டு பக்கம் சும்மா நல்ல கிளைமேட்டா இருக்கு. என்ன சொல்றது, சுவிட்சர்லாண்ட் அமைக்கிற பாருங்க. இந்த ரெண்டு பக்கம் உள்ள ரோட்டை பாருங்க எப்படி இருக்கு. அப்படியே பனிமூட்டமா தான் இருக்கு. இங்கால வந்து முள்ளுக்கம்பி ராணுவ காவலர் இருக்கு. இந்த இதை பாருங்க, நல்லா இருக்கு. நல்ல குளிர்ச்சியான இடம் வேணும். அதாவது இந்த சீசன் குளிர்ச்சியான சீசனா தான் இருக்கு. வேற லெவல் இருக்கு, வேற லெவல் வியூவா இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. ஆனா நல்ல இடம், பிரச்சனை இல்லை. ஆனா ஜாலியான இடம் தான். இதான் முடிவு, இதான் நெண்டு. எங்க இருந்தா நீ ஆட்டோ நாங்க கொண்டு போகணும் பாருங்க. இது ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் மாதிரி தான் கிடாக்குது தானே. இப்போ இந்த பாதையெல்லாம் வந்த, இப்போ இந்த வேன் பெற பாதையெல்லாம் வந்த நாங்கள் இனி திரும்பி போகணும். அன்றாவரம் மாவட்டத்தில் இப்போ நிற்கிறோம். கடைசியா வந்து நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணிக்கிறோம். ஆட்டோ உரிமையாளர் வந்து ஆட்டோவை கொண்டு வர்றார். கொண்டு வந்த உடனே ஆட்டோவை பார்த்து இந்த மாதிரி எங்களை பிடிச்சிருக்காண்ட பார்த்துட்டு அதன் இன்ஜின் கண்டிஷன், வெளி தோற்றங்கள் எல்லாம் ஃபோட்டோலாம் பார்த்துறாங்க. நீ நேரடியாக பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னால் வெளியே ரேட் பேசி கொண்டு போவோம். சரிதானே. இப்போ வந்து நாங்கள் அஞ்சாவரத்தில் நிற்கிறோம். அஞ்சாவரம் ஒரு சிங்கிள் ஏரியாவில் தான் நிற்கிறோம். சிங்கிள் ஏரியா. இப்போ வந்து நாங்கள் ஃபைனலாக வந்து ஆள் வேறு தான் அவனை 5 ஆட்டோ உண்டு. ஏண்ணா ஏண்டா இப்போ நாங்கள் ஃபைனலாக வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. ஆட்டோ வந்து உரிமையாக கொண்டு வர்றார். வந்து ஆட்டோ நீ பார்த்துட்டு அந்த கண்டிஷன் மாதிரி என்ன இது நிலவரங்களை பார்த்துட்டு நாங்கள் கொண்டு போகிறோம். சரிதான். ஹாய் மக்களை வணக்கம். இப்போ நண்பர்களை வந்து இப்போ என்னட்டா நாங்கள் வந்த காரியம் வந்து தோல்வியில் முடிஞ்சிட்டு. அதாவது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து விடிய என்ன நானெல்லாம் விடிய 1:30 கிளம்பி, நான் விடிய 1:30 கிளம்பி டவுனுக்கு வந்து டவுன்லேருந்து அப்படியே அண்டாவரத்தை வந்து நாங்கள் ஒரு ஆட்டோ எடுப்போம்னு சொல்லி 3 சக்கர இயந்திர வாகனம் தோல்வியில் முடிஞ்சது. என்ன செய்ய, நண்பன் சிரிக்கிறார். என்ன செய்யறது, மனசே கஷ்டமா தான் இருக்குது. உண்மையை செய்யல அதன. ஆனா உண்டு இங்க ஒரு ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு நாங்க ஒரு சிங்கள ஹோட்டல்ல வந்து உண்மையிலே அருமையான சாப்பாடு நல்லா இருக்கு. மீன் சாப்பாடு தான், குளத்து மீன்,
குளத்து மீன் விருப்பமான இந்த இடத்து மீன் டேஸ்ட்டாக நல்லா இருக்கு சாப்பிட்னாங்க. ஆம்லெட் மேலே அருமையாக இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்குது. யாழ்ப்பாணத்தில் நான் இப்படி ஒரு ஹோட்டல் நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. இங்கே நல்லா இருக்கு. நார்மல் ஒரு சின்ன ஒரு 4 தடியை கட்டி போட்டு ஒரு பந்தலை போட்டு ஒரு கடைன்னு சொல்லி நடத்துகிறாங்க. நல்லா இருக்குது சாப்பாடு மட்டும் திறமை இருக்கு. சொல்கிறதுக்கு இல்லை. நல்ல கோவை பால் கறி, மற்றது நெத்தலி போட்டு ஒரு 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 வர மாதிரி ஒரு இது, பருப்பு, மீன்கள், முட்டை பொரியல், ஆம்லெட், நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல சாப்பாடு. ஹாய் மக்களே, வணக்கம். இப்போ நாங்கள் வந்த வேலை தோல்லியில் முடிஞ்சிட்டு மேலே மன வேறு பேர்த்தமாக தான் போயிட்டு, ஆனாலும் பரவாயில்லை.